ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சில பேருக்கு என்னதான் ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணாலும் முடி உதிர்வு நிற்கவே நிற்காது. அது மட்டும் இல்லாமல் 1 இன்ச்சு கூட முடி வளரவும் வளராது. இதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு தான். அதில் மிக குறிப்பாக இரும்பு சத்து குறைபாடு தான். இந்த இரும்பு சத்து குறைபாடை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான பானம் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட முடி உதிர்வாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் இளநரையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதுநரை இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். முடியும் நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளர்றதை உங்களால் நோட்டீஸ் பண்ணவும் முடியும். குறிப்பாக சில பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், அதாவது மகப்பேறு காலங்களுக்கு அப்புறம் அதிகப்படியான முடி உதிர்வு இருக்கும். அவங்களும் இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், இது வந்து சரியாக ஒரு 30லிருந்து 35 கருவேப்பிலை இலைகள் இருக்கும். இது வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு சேர்த்துங்க. ஏன்னா இதை நம்ம வந்து சூடுபடுத்த போகிறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதனால எந்த அளவுக்கு ஒரு 3 தடவை 4 தடவை கழுவ முடியுமோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் சுவைக்காக சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து பயன்படுத்துங்க. அதாவது ரொம்ப புளிச்ச தயிராக பார்த்து பயன்படுத்தாதீங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துங்க. ஏன்னா இதை நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதனால் வாயில் திப்பி திப்பியாக மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. இதை இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இது வந்து திக்கா சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருவேப்பிலை வந்து ஒரு சின்ன காரத்தன்மையும் ஒரு சின்ன கசப்பு தன்மையும் கொடுக்கும். அது வந்து தொண்டையில் ஒரு கரகரப்பு தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது குடிக்கும்போது மட்டும். அதனால் இதில் வந்து எந்த அளவுக்கு உங்களால் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து இது கூட கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் விருப்பப்பட்டால் இந்த 2 பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துளி அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த கருவேப்பிலினுடைய வாசனை, பச்சை ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. இது வந்து அந்த ஸ்மெல்லை கொஞ்சம் மாற்றி விடும், அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டியதான். எப்பெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தா போதும். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் அப்படி இல்லை, எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் தாராளமாக குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிருங்க, நார்மல் தண்ணி குடிச்சிருங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 10 நாளைக்கு விடாமல், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10 நாளைக்கு அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி உதிர்வு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நின்றுடும். அதுவும் குறிப்பாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சில பெண்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்வு இருக்கும். அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க உடம்புல இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் வந்து குறைவாக இருக்கிறது தான். இரும்புச்சத்தும் ஃபோலிக் ஆசிடும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது, அதுவும் இந்த அளவுகளில் சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட முடி உதிர்வு வந்தாலும் கம்ப்ளீட்டாக நின்றுடும். இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லைன்னா இப்போ தான் முதுநரை ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடி எல்லாமே வந்து கருமை நிறமாக மாறுறதை உங்களால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல முடி அடர்த்தியாகவும் கருங்கருன்னு நல்ல நீளமாகவும் வளரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு இதை தொடர்ந்து சாப்பிடுங்க. நல்ல அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். பொதுவாகவே இரும்புச்சத்து குறைபாடு தான் இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் கிடையாது. இரும்பு சத்தினை உறிஞ்சுவதிலும் உறிஞ்சிய இரும்பு சத்தினை பயன்படுத்துவதிலும் ஏற்படும் குறைபாடு தான் இரத்த சோகை வர்றதுக்கு மிக முக்கிய காரணம். அந்த குறைபாட்டை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த கறிவேப்பிலையில் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண் குறைபாட்டையும் சரி செய்யும். ஏன்னா இதில் அதிகப்படியான விட்டமின் ஏ இருக்குது. இந்த விட்டமின் ஏ உங்களுக்கு வயதாக வயதாக சில ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கண் குறைபாடு வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து குடிக்கும்போது அந்த கண் குறைபாட்டையும் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அல்சரை சரி செய்யும், நெஞ்செரிச்சலை சரி செய்யும், வயிற்றுப்போக்கை சரி செய்யும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி செய்யும். குறிப்பா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது. உங்களால கறிவேப்பிலை இலைகளா பயன்படுத்த முடியலன்னா கறிவேப்பிலை பொடியா பயன்படுத்தலாம். ஆனா முடிந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகள்ல அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்கு. ஸோ அதனால மிஸ் பண்ணாம இந்த முறையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.